ஜூட் உங்களில் யார் முதல்வர் நிகழ்ச்சியினுடைய நேர்முக தேர்வுக்கு அடுத்து வர போட்டியாளர் சிகாபுதீன். வணக்கம் முதல்வர் அவர்களே. வணக்கம் நடுவர் அவர்களே. இந்த இலவச திட்டங்களுக்கான தொகை அதிகரிக்கப்படுமா குறைக்கப்படுமா? இலவசமே தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் அதற்குண்டான வேலை வாய்ப்பையும் அதற்குண்டான திட்டங்களையும் அதற்குண்டான அமைப்புகளையும் ஏற்படுத்தினா அப்புறம் எதுக்கு இலவசம்? சரி, இல்லை இப்போ வாங்க முடியாத தகுதி இல்லாத குழந்தைகளுக்கு அந்த இலவசமாக கிடைக்கிற பொருட்கள் எதிர்காலத்துக்கு பயன்படுது, அப்படி நபர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாமா இல்லை ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணிடலாமா? கல்விக்கு இலவசம் வேற, மிக்சி கிரைண்டரு ஆடு மாடு அது துணி வேட்டி சட்டை அது வேற. கல்வி இலவசங்கிறது வேற. அது கல்வியில இலவசத்தை கொடுத்தாதான் கல்வி முன்னேறும்னா அது கொடுத்து தான் ஆகணும். சபாஷ், நன்றி. ஆனாலும் இலவசம் இல்லாமல் ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது? கண்டிப்பாக இருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. தெரியாத தொழில்நுட்பம் தேடணும்னா நீங்க என்ன மாதிரியான தொழிலுக்கு முதலீடு செய்வதற்கு முன்னுரிமை கொடுப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு முதல்ல நம்ம கொண்டு வர வேண்டியது அக்ரிகல்ச்சரை தான் முதல்ல ஸ்ட்ராங் பண்ணணும். நல்லது. அதுக்கு அடுத்து தான் இண்டஸ்ட்ரிக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் காலத்தில் நீங்கள் மாறாத செயல்பாடாக உங்களுடைய செயல்பாடு என்ன இருக்கும் அவர் சொன்ன திட்டங்களில்? அதான் நான் உங்களுக்கு உறுதியாக நிற்கிறேன். என்னோட திட்டங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் எந்த அளவுக்கு நம்ம க்ரோத் பண்ண எவ்வளோ மாற்றி கேட்டாலும் உறுதியாக பதில் விவசாயம் தான். நீங்கள் முதல்வர் ஆயிட்டீங்க, உங்களோட ஆட்சியில் பாலியல் கொடுமைகள் குறைக்கப்படுமா, அதுக்கான தண்டனைகள் அதிகரிக்கப்படுமா, எப்படி? கண்டிப்பாக என்னோட ஆட்சியில் வந்து பெண்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு அனைத்துமே தனியாக, ஆண்களுக்கு நிறைய தனியாக இது பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து நிறைய தனியாக இது பண்ணுவேன். பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்கள வந்து முன்னால் கொண்டு வந்து இது பண்ணுவேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிகவும் நன்றி. நன்றி. மத்திய அரசு வந்து 10வது ஊதிய குழுவை அமுல்படுத்த போகுது, பரிந்துரையெல்லாம் செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் கோடிக்கான நிதி நெருக்கடி உங்களுக்கும் வரும். ஏன்னா அவங்களுக்கு அமுல்படுத்தியாச்சுன்னா மாநில அரசும் கண்டிப்பாக அமுல்படுத்தணும். சங்கங்கள்லாம் போராட்டம் நடத்துவாங்க. உங்கள் மண்டையத்தில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? தொழிற்சங்க தலைவர்களை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது செய்வீங்களா, இல்லை கொடுத்துருவீங்களா? முதல்ல என்னன்னு புரியுதுங்களா? ஊதிய குழுனா என்னன்னு தெரியும்ல? தெரியலையா? நீங்கள் எப்படி உங்களுடைய ஆட்சியினுடைய முன்மாதிரியான திட்டம்னு எதை மனசில் வச்சுருக்கீங்க? முன்மாதிரியான திட்டம்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதா என்னுடைய திட்டம். நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு சினிமா சொல்லிக் கொடுக்குற நாகரிகம் சமூகத்துக்கு வந்தால் அது ஆபத்தானதா நாகரிகமானதா? அதுக்கு அரசு துறை என்ன செய்யும்? முழுக்க சினிமாவால் மட்டுமே கெட்டு போகுதுங்கிறது வந்து ஒரு தவறான கொள்கையாக இருக்கும். சரி, இப்போ சினிமா டிக்கெட்டு ரொம்ப அதிகமாகி போச்சு, அது விலை குறைப்பேலா? தியேட்டர்கள் வந்து முழுக்க அரசின் கட்டுப்பாட்டை கீழே இயக்கப்படும். சரி, இதில் வந்து கட்டண கொள்கையை வந்து அரசே வெளியிடும் ஒவ்வொரு ஆண்டும் இறுதியிலும். ஒவ்வொரு அரசும் வெளியிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு தியேட்டருக்கும் எவ்வளோ டிக்கெட். ஆனால் எதுவுமே முறையாக செயல்படுத்தப்படலையே. எப்படி முறையாக அதை வந்து கண்காணிப்பு கீழே கொண்டு வருவோம். சரி, இப்போ அதுக்கு அமைச்சர்கள்லாம் இருக்கும்போது அவங்க தலைமையின் கீழே வந்து அதை செயல்படுத்தப்படும். நன்றி நன்றி. முதல்ல ஒரு 10 நிமிஷம் நான் பேச விரும்புகிறேன். 10 நிமிஷமா? ஏற்கனவே எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷங்கிறத ஒரு தேர்தல்லாம் முடிஞ்சு பொறுப்பேத்தாச்சு, அதுக்கப்புறம் பேச்சை குறைச்சி உற்பத்தியை பெருக்கு. நில ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னைக்கு. உங்கள் ஆட்சியில் வந்து இந்த நில ஆக்கிரமிப்பு இருக்குமா இருக்காதா? அது என்னோட ஆட்சியில் வந்து நிலங்கள் வந்து விளைநிலங்கள் எது, நிலம் இல்லாத புறம்போக்கு நிலம் எதுன்னு மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கு தக்கன நன்சை நிலம் புன்சை நிலம் எதுன்னு தனியாக கணக்கிடப்பட்டு தரிசு நிலம் எதுன்னு அமைச்சரவை மூலம் வருடம் கடைசியில் கணக்கு தாக்கல் செய்யும். நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கு வந்து நவீன உலகத்தில் இயற்கை வேளாண்மை பற்றிய ஒரு புதிய புரிதல் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. எங்கே போனாலும் இயற்கை வேளாண்மை மூலமாக, இயற்கை உரங்களின் மூலமாக தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் மேலே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. கோ சிவராமன் போன்றவங்களாம் நிறைய பேசுனதுனால உங்களுக்கு அது பற்றி என்ன கண்ணோட்டம் அல்லது கருத்து இருக்கிறது? கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். ஏன்னா இயற்கையால் தான் இப்போ நம்மளுக்கு பாதுகாப்புலாம் இருக்கும். இப்போ செயற்கையாக பண்ண வச்சுக்கோங்களேன், அதால் நம்மளுக்கு வந்து நிறைய டிசீஸ் தான் வரும். இப்போ விவசாயத்தில் செயற்கையை பயன்படுத்தினா கூட நிறைய செழிப்பு இருக்குன்னு விவசாயிகள் நம்புகிறாங்க. ஆனால் நம்ம தான் அதனால கொஞ்சம் பிரச்சனையும் வரும் சொல்லிட்டு இயற்கையோட முக்கியத்துவத்தை நம்ம எடுத்து சொல்லணும். நான் கண்டிப்பாக செயற்கைக்கு தடை விதிப்பேன். ஆட்சி முறையில் நியாய விலை கடையிலலாம் இப்போ வந்து அரிசி கோதுமை அப்படிலாம் கொடுக்காங்கல்ல, இயற்கை வளங்கள் இதுக்கு முக்கியத்துவம், குதிரைவாளி அரிசி அந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள் ஆட்சியில் கொடுப்பீங்களா? எந்த மாதிரி? எப்படி இந்த கேழ்வரகு, அந்த கம்பு, அதெல்லாம் நம்மளுக்கு எப்படி
சத்து ஊட்டக்கூடிய உணவு வகைகள் அதான முக்கியம். அதை கொடுத்தா கூட நம்ம அரிசி கோதுமையில எப்படி சுகரை வந்து கம்மி பண்ணும். அரிசி நம்மளுக்கு புரோட்டீனை கொடுக்கும். ஆனால் கேழ்வரகு அதெல்லாம் நம்மளுக்கு நல்ல உடம்பு பலம் படுத்தக்கூடிய ஒரு உணவு வகைகள். ஸோ அதை நம்ம கொடுத்தா மக்கள் வாங்கணும், நம்பணும் அவங்க. இப்போ வந்து நம்ம ஒரு அரிசி இது பண்ணுறோம், நாற்று போடுறோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு எல்லாம் உரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சப்போஸ் இயற்கை உரத்தை யூஸ் பண்ணோம்னா அதோட எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவோம். இப்போ செயற்கை பண்ணால் மொத்தமாக அழிஞ்சிடும், அப்படிதானே? அதாவது அது காஸ்ட்லியா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேர் அதை வாங்க தயங்குவதற்கு காரணம் வந்து அது விலை அதிகமாக இருக்கு. அது சீக்கிரம் கெட்டு போகும், சீக்கிரம் புழு பூச்சிகள் வந்துடும் இயற்கை வேளாண்மையில. இதை மாதிரி எல்லாம் உங்களுடைய அமைச்சர்கள்ட்ட சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேசுவீங்களா? கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசணும். ஏன்னா அவங்ககிட்ட பேசி தான் ஒரு கலந்தாய்வு நம்ம நடத்த முடியும், மக்களுக்கு அது கொண்டு போக முடியும். அப்போ ஒரு குழு வச்சு பேச தர முடியும். பேசி என்னோட ஆட்சி முறையில் நான் அவங்களுக்கு புரிய வைப்பேன். ரொம்ப நன்றி, வணக்கம். இப்போ உள்ள வைத்தியங்கிறது வைத்திய முறையில் மாற்றம் இருக்கலாம், முன்னேற்றம் இருக்கலாம். ஆனால் வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிட்டா நெஞ்சு வலியில் போய் நிற்பி. ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாத அந்த சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம் இவற்றை வலுப்பெற செய்ய உங்களது திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா? சித்த மருத்துவம் அப்படிங்கிறத மக்கள் அதிகப்படியாக நம்பலை. அது அதிகமாக ரீச் ஆகாத காரணமே ஒரு கரெக்டான ஒரு எவிடன்ஸாக, அதாவது வந்து ஒரு நோய்க்கான டிசீஸ் என்னன்னு கண்டுபிடிக்க வச்சு அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியலை. அது வந்து சித்த மருத்துவமோ எந்த மருத்துவமோ பேசிக்காக பண்ணலாம். ஆனால் அலோபதிங்கிறது வந்து அது என்னங்கிறத கண்டிப்பாக அதை விளக்கம் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்குறதுனால தான் மக்கள் மொதல் அதை நம்புகிறாங்க. போய் உடனே அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதனால் மெடிசின்ஸும் கிடைக்கிறதுனால அந்த பாசிபிலிட்டியை உணர்ந்து மக்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுனால அதிகப்படியாக அது வந்து ஒரு தாராளமயமாக மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு சொல்யூஷன் கொடுக்குது மக்களுக்கு. ஓகே, நன்றி, சூப்பர். இந்த ஆணுக்கு பெண் சமம், சரிநிகர் சமானமாக மாறுறதுக்கு நீங்கள் என்னென்ன வழிமுறைகளையும் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுப்பீங்க? அதாவது பெண்ணடிமை அப்படிங்கிறது வந்து நகரப்புறங்களில் பொதுவாக காணப்படுறதில்லை. இந்த கிராமங்களில் இருக்க காரணம் வந்து அங்கே உள்ள அந்த சாதி மதம் அந்த கொள்கைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த ஜாதி மதம் அந்த இதை எடுத்துட்டோன்னா அவங்களால கண்டிப்பாக வெளிவர முடியும். உங்களுடைய சிந்தனைக்கு மிகவும் நன்றி. நன்றி. நீங்கள் உட்கார்ந்த உடனே போடக்கூடிய முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும், எதனால்? என் தலைமையில் அமைஞ்சிருக்க இந்த அரசாங்கம் கண்டிப்பாக முதல்ல போடக்கூடியது பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் ஜாதி சான்றிதழ் தேவைங்கிற சட்டத்தை முதல்ல வேண்டான்னு சொல்லி ஜாதியை ஒழிக்கிறதுக்காக முதல் முயற்சி செய்வேன். ஆனால் இடஒதுக்கீடின் ஆதாயமாக பல்வேறு மாணவர்கள் வந்து இன்றைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பல்வேறு போராட்டங்கள் நிச்சயமாக நடக்கும். அதை எப்படி சமாளிப்பீங்க? கஷ்டப்பட்டு படித்தவன் ஜெயிச்சிருக்க மாட்டான், சும்மா ஏதோ நேரப்போக்கு படித்தவன் ஜெயிச்சிருப்பான். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் ஜாதி பங்கீடு மட்டும்தான். அதை ஒழிக்கணும் முதல்ல. அதெல்லாம் வந்து ஒரு சமூக பின்னணியின் காரணமாக பெரியார் போன்றவர்கள்லாம் ஒரு எல்லாருக்குமாக சமநீதி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் பரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு உத்தரவின் மூலமாகலாம் இடஒதுக்கீடை ரத்து பண்ண முடியாது. நாளைக்கு வந்து எனக்கு என் ஜாதி, நான் இந்த ஜாதின்னு சொல்ல விருப்பம் இல்லாத ஜாதி, என் ஜாதி சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஒரு தனி ஆப்ஷன் எல்லா இதுலேயும் வரும். வேலையிலையும் சரி, படிப்புலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி. அப்படி விருப்பப்படாதவங்களாம் வரும்போது அவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும், அதாவது அரசாங்கம் கொடுக்குற உதவியாக இருக்கலாம், செய்யக்கூடிய உதவியாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவங்க தகுதியின் அடிப்படையில் மட்டுமே, எக்காரணத்தை கொண்டு ஜாதி அடிப்படையில் இல்லாமல் படிப்பு தகுதி அடிப்படையில் மட்டுமே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு முன்னுரிமையாக கொடுக்கப்படும். நன்றி. 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 அடுத்து வர போட்டியாளர் சுகிந்தன். இல்லை, ஒரு பதவியாக இருக்கும்போதே கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறாரா? இன்றைய நாள் கருப்பு நாளா? சில கருப்பான விஷயங்களை ஒழிக்கணும்னா அதை முன்னிலைப்படுத்துறதுக்காக. சாலைகளாக இல்லாமல் அவ்வளவும் பள்ளத்தாக்குகளாக இருக்கிற போது அது 5 ஆண்டு திட்டம் போட்டு தான் செய்வீர்களா, இல்லை போர்க்கால நடவடிக்கை உண்டா? யாருக்கு வேலை வழங்குகிறோம் என்பதில் நாங்களும் என்னுடைய குழுவும் மிக நிதானமாக செயற்படும். நாங்கள் யாருக்கு கண்ட்ராக்ட் கொடுக்குறோம், அவங்க எப்படி செய்ய போவாங்கன்னு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அந்த போர்டு முடிச்சோன்னா 3 மாதத்தில் குண்டும் குழியுமா மறுபடியும் ஆயிடுச்சியில் ஒரு விபத்து நடந்தது. அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா? நாங்கள் நடந்ததுக்கு பிறகு யோசிக்கல. அதுக்கான ஒப்பந்தம், அதுக்கான கால வரையறை, அந்த வீதி எந்த அளவுக்கு பராமரிக்கப்பட வேண்டும், எந்த அளவுக்கு இது பயன்படுத்தப்பட வேண்டும், எவ்வளவு காலம் இதனுடைய நீடிப்பு இருக்க வேண்டும் என்பது ஒப்பந்தத்திலேயே நாங்கள் எழுதி கைச்சாத்து வாங்கிவிட்டு தான் அதற்கான ஒப்பந்தத்தை நாங்கள் அவர்களிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். சுகிந்தன், உங்களுக்கு இந்த முதல்வராகணுங்கிற ஆசை எப்போ வந்துச்சு, எந்த நிகழ்வில் வந்துச்சு? அடிப்படையில் நான் ஒரு ஈழத்தமிழன். முதலாவது நான் இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஓட்டுரிமை இருக்கா?
ஓட்டுரிமை இருக்குது. எனக்கு இப்போ 27 வயசு. நான் இப்போ யூஜி தான் சாஸ்திரி ஒப்பந்தத்தில் வந்தீங்களா? ஆமாம், யூஜி தான் படிச்சுட்டு இருக்கேன். 27 வயசு. இல்லை, ஈழத்தமிழர் சொல்லாதீங்க, வீரத்தமிழர்னு சொல்லுங்க. ஈழத்தமிழன், வீரத்தமிழ். ஈழத்தமிழன் என்றாலே அதுக்கு பேர் வீரத்தமிழன் தான். எனக்கு எந்த நிமிஷம் இந்த இது வந்ததுன்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டு கடைசி கட்ட யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டை பெரிய அளவில் எதிர்பார்த்தோம். பயமாக இருக்குது பேச, அது வேற. பெரிய அளவில் எதிர்பார்த்தோம். தமிழன்னு சொன்னீங்க, பரவாயில்ல. ஆனால் அதுக்கு நான் உயிரை கொடுக்கறதுக்கு வேறு விஷயம் இருக்குது ஊரில். அதனால் பெரிய அளவில் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த நிமிஷம் நான் யோசித்தேன், இந்த இடத்துல இந்த நேரம் நான் முதல்வராக இருந்தால் நான் என்ன செய்வேன்னு சொல்லி அந்த நொடியில் வந்து தான் இந்த நான் முதல்வராக வேண்டும். நன்றி 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 நன்றி.